ஸோ டேமியன் பிரிஸ்டோட இன்ஜுரி அப்டேட் இப்போ வரைக்கும் ரிவீல் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மேஜர் பேப்பரையும் WWE ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லர்ஸோடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எக்ஸ்பைரி ஆக போதில்லை. ஸோ அவங்களுடைய கான்ட்ராக்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் அட் கேஸ்டிலோடைய மொத்த ரேட்டிங்ஸும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பீப்புள்ஸ் ஷாம்ராக் நெக்ஸ்ட் இயர் ரெசில்மேனியா ரிலேட்டட் அவர் ஒர்க் பண்ணுவாரான்றதை பற்றி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ இது என்ன கதைன்றதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மணி இன் த பேங்க் 2024 பற்றி தான். ஸோ நெக்ஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா மணி இன் த பேங்க் நடக்கப்போ ஸோ நியர்லி வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ WWE அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அப்கமிங் மண்டே நைட் ராலேருந்து குவாலிஃபையிங் மேட்ச் வந்து நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி இப்போ வரைக்கும் டாப் கண்டெண்டர் ஸோ யார் வந்து மணி இன் த பேங்கை ஃபேவராக வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஸோ ஃபேன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்திருக்கு. ஸோ அதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜே உசோவை வந்து பார்த்திங்கன்னா டாப் கண்டெண்டராக வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது வேறு யாருமே கிடையாது. ஸோ நம்மளுடைய ரெசல் ஓட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த வருஷம் மணி இந்த பேங்கை வின் பண்ணுறதுக்கு ஸோ ஜே உசோ தான் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸோடைய ஃபேவரட்டாக இருக்காருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ ஃபேன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்து வச்சுருக்காரு. ஸோ அது உண்மை தான். பட் இருந்தாலும் அந்த மெயின் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜே உசோ பார்க்குறதுல எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய QR கோடு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட் கேஸ்டில் விட்டுருந்தாங்கல்ல. ஸோ சாமி ஜெயின் வர்சஸ் சாட் கேபிள்மான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ சாமி ஜெயின் என்ட்ரன்ஸாக கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு QR கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த QR கோடை டீகோட் பண்ணும்போது அந்த இடத்துல நான் வந்து ஒரு 3 எழுத்து சொல்லியிருந்தேன். அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாஸ்க் இஸ் கம்மிங்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முந்தின டீகோட்ஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி ஓடுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஸோ எஸ் இந்த டீகோடை வந்து பார்க்கும்போது ஸோ அந்த டேட் அந்த டைமிங் வந்து எல்லாமே வந்து மண்டே நைட் ரா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஃபுல் செலக்ட் தான். அந்த ஃபைட்ஃபுல் செலக்ட் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டில் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த QR கோட் மொத்தமாகவே வந்து மண்டே நைட் ரா ஸோ அப்கமிங்கில் வர மண்டே நைட் ராவை ரெஃபர் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கிள் கவுடியோட அந்த போர்டாலஸ் நிக்கி கிராஸ், டெக்ஸ்டர் லூமி, செரிக்ரோன் ஸோ அவங்களுடைய ஃபேக்ஷன் வந்து எப்போ ரிட்டர்ன் ஆகுன்ற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கிற நிலையில் இந்த QR கோட் இப்போ மண்டே நைட் ராவை வந்து ரெஃபர் பண்ணுது. ஆக்சுவலி இதை நம்ம ட்ரஸ்டடாக நம்பலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ மற்ற பேப்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிச்சிடா. ஸோ சவுதி ரெஃபர் பண்ணிச்சு, இது ரெஃபர் பண்ணிச்சுன்ற மாதிரி கேட்கலாம். பட் இருந்தாலும் கண்டினியூஸாக WWE சைட்லேருந்து விட்ட 3 QR கோடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுது. ஸோ ஒரு சில QR கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒன் டே வந்து ஜெடாவை ரெஃபர் பண்ணிச்சு, இன்னொரு நாள் பேக்லாஷை ரெஃபர் பண்ணிச்சு. ஸோ அதை விட்டுருங்க. ஏன்னா இப்போ கான்சிக்யூட்டிங்காக வர்ற எல்லா QR கோடுமே வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட் ராவை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ நம்ம மண்டே நைட் ராவை எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெறித்தனமாக பேப்பரையை கொடுத்து வச்சுருக்காங்களா. ஸோ மண்டே நைட் ராவோடைய அந்த லைனப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த QR கோடு வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட் ராவை ரெஃபர் பண்ணுது. ஸோ மண்டே நைட் ராவில் சம்பவம் இருக்குது. ஸோ அங்கிள் ஓடி வருவார்ன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட் ரெஸ்லர்ஸோட கான்ட்ராக்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ குறிப்பாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸோ உங்களுடைய ஃபேவரட்டான ரிகோஷிட். ஸோ எஸ் ரிகோஷிட்டுக்கு அப்கமிங் மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்பெரி ஆக போகுது. இப்போ வரைக்கும் அவர் வந்து பிரான் பேக்கர் கூட ஒரு ஃபியூட் பண்ணி அவர் வந்து அவுட் ஆஃப் அந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்ரலி ரிகோஷிட்டோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சாட் கேபிளோட கான்ட்ராக்ட் இந்த மந்த்தே எண்ட் ஆகுது. பட் இருந்தாலும் கிளாஸ் அட் கேஸ்டில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கிக் ஆஃப் ஷோலேயே வந்து நம்மளுடைய சாட் கேபிளே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்து இன்னமும் WWE தான் இருக்க போகிறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ லிட்ரலி அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ WWE கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ணியிருக்காருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நட்டாலியாவோட கான்ட்ராக்டும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுடைய கான்ட்ராக்ட் விஷயமா வந்து WWE சைடில் இருந்தும் நட்டாலியா சைடும் வரைக்கும் ஒரு சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நட்டாலியா வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து அந்த புஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரெஃபர் பண்ணி தான் அவங்க கான்ட்ராக்டை பற்றி பேசுகிறாங்களாமா. ஸோ ஏன்னா WWE சைட்லேருந்து கடந்த 5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நட்டாலியாவுக்கு
ப்ராப்பர் புஷ் கொடுக்கல. ஸோ கடைசியாக ஸ்மாக்டவுன் விமன் சாம்பியன் ஆக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறமா எந்த ஒரு புஷ்ஷும் WWE சைட்லேருந்து கொடுக்கவே இல்லை. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஏதாச்சும் ஆப்போனன்ட் இல்லையா, ஸோ உங்களுக்கு ஒரு மேட்ச் நடத்தணுமா விமன்ஸ் டிவிஷனில், ஸோ நட்டாலியை ஆப்போனண்ட்டாக போடுங்க, வேறு யாராச்சும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சாம்பியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸோ ஃபியூடு இல்லையா, நட்டாலியா போடுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நட்டாலியா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புஷ்ஷை எதிர்பார்த்து தான் கான்ட்ராக்டை வந்து ஃபீச்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஏன்னா ஒரு நல்ல டேலண்டான ரெஸ்லர், ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா WWE சேர்ந்து ப்ராப்பராகவே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நான் அதை அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ கிளாஸ் அட் கேஷுவல் 2024 ஜேட் கார்கில் டேப் அவுட் பண்ணாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான க்ளீன் எக்ஸ்ப்ளனேஷனை இந்த இதில் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ பெரிய சொதப்பல் பேர்வதியாக தான் வந்து நம்மளுடைய ஜேட் கார்கில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஏஇடபிள்யூலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டேக் டீம் டைட்டில்ஸ்லாம் புஷ் கொடுத்துட்டாங்க. பட் நிறையா சொதப்பல் பண்ணாங்க. பட் கிரேட் மூவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்களோட சொதப்பல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தெரிஞ்சுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ ஜேட் கார்கில் ஒன்றும் டேப் அவுட் பண்ணல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சொம்பு தட்டுன்னு சரி ரைட் விடுங்க. ஸோ ரெசில்மேனியாவுக்கு அப்புறமா மேஜராக வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஆகிருக்காரு. ஸோ யூஎஸ்ஏல அந்த நியூயார்க் சிட்டியில் உள்ள ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஸ்பாட் ஆகிருக்காரு. ஸோ அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட் பனி இருக்கார். ஸோ ரோமன் ரெயின்ஸ் அவங்களுடைய ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அந்த அவங்களுக்காக மேக்க விஷ் பண்ண வந்திருப்பாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நான் ரொம்ப இதெல்லாம் டீகோட் பண்ணல. பட் இருந்தாலும் இந்த அப்டேட்டை பண்ண உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ஃபேன் தான் அப்டேட் எங்கடான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அப்டேட் கேட்பாங்க. ஸோ இதுவும் அப்டேட் தான்டா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 5வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கிளாஸ் அட் கேஷுவல் 2024 மெயின் ஈவெண்ட்டில் ஸோ நம்மளுடைய டேமியன் பீஸ் அவரோட டைட்டில் ட்ரூ மெக்கினர் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ மேட்ச்சில் ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிடுவார். ஸோ அந்த இடத்துல வந்து அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இன்ஜுரி ஆன மாதிரி காட்டலை. பட் அது ரியலிஸ்டிக்காக வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய டேமியன் பீஸ் நொண்டி நடப்பார். அதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது தெரில. ஸோ அந்த இடத்துல ரோப்பில் மாட்டிக்கிறாங்க. ஸோ ரெஃப்ரி எடுத்து விடுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் நொண்டி தான் நடப்பார். இதை ஏன் நான் வந்து WWE சைட்லேருந்து ஸ்கிரிப்டடாக பண்ணது இல்லைன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா சப்போஸ் ஸ்கிரிப்டடாக இருந்தால் ஸோ ட்ரூ மேக்கின்டர் அதையே மெயினாக டார்கெட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஸோ சப்போஸ் இதுவே வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபியூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ கோடி ரோட்ஸுக்கு என்ன தான் கை உடஞ்சிருந்தாலும் ஸோ அதையே பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபோக்கஸ்டாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனாக இருந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து மெயின் பேஸாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ உடஞ்ச கையாக இருந்தாலும் பீட் பண்ண அந்த ஃபியூரியஸ் இருக்குன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டேமியன் பீஸ் சைட்லேருந்து காட்டியிருக்கலாம். பட் இருந்தாலும் பண்ணலை. ஏன்னா WWE இது வந்து பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி நடக்கும்ன்றத. இது வந்து ரியலிஸ்டிக்காக நடந்த இன்ஜுரி தான். ஸோ இதை பற்றி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு டேமியன் பீஸ்ட்டே கேட்பாங்க. ஸோ டேமியன் பீஸ் என்ன சொன்னார்னா, இதை பற்றி நான் ஒன்றும் மெடிக்கல் ரூமில் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ இனிமேல் தான் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அகெயின் இதை வந்து ட்ரிபிள் ஹெச்ட்டையும் கேட்பாங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் நோட் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த லெக்கோடய அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்றத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டேமியன் பீஸும் சொல்லியிருப்பாரு, நான் இந்த ஒத்த காலை வச்சே நான் ட்ரூ மேக்கின்டரை பீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பெர்ட்டி குட்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ டேமியன் பீஸ்க்கு ரியல் இன்ஜுரி தான். பட் இதை பற்றி இன்னும் எந்த ஒரு அப்டேட்ஸும் வரல. டேமியன் பீஸ் இனிமேல் தான் நான் மெடிக்கல் ரூம் போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்ற பெரிய இன்ஜுரி இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ மைனர் இன்ஜுரியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா மெயின் நியூ அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ மெயின் அப்டேட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்ம கிளாஸ் அட் கேஷுவலோடைய ரிவ்யூ தான். ஸோ ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்டர்நேஷ்னல் பேப்பர் வியூவை வெறித்தனமாக பண்ணி முடிச்சிருக்காரு. செகண்ட் இல்லைங்க, தேர்டு. ஸோ பேக்லாஷு, கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்காட்லாண்ட் பேப்பர் வியூ. ஸோ இந்த 3 இன்டர்நேஷ்னல் பேப்பர் வியூஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரிபிள் ஹெச் நடத்தி முடிச்சிருக்காரு. ஸோ நம்ம கோடி ரோட் சொல்லியிருப்பாரு, ஸோ பேக்லாஷை விட இந்த க்ரௌடு வந்து வெறித்தனமாக இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஸோ பேக்லாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் ஆடியன்ஸ் கொஞ்சம் யூனிக்காக தான் நின்ட்டாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் லெவலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்காட்லாண்டில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட்
பண்ணிடலாம். ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபெக்டில் தான் கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் போட்டு நொறுக்கியிருக்காரு. ஸோ ஸோ ட்ரூ மேக்கின்டையர் தோத்தாரு. ஸோ அதை பற்றி கான்ட்ரவர்சியாக பேசுகிறீங்க. ஸோ அதை பற்றி நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரேட்டிங்ஸ்குள்ளே மூவ் ஆயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ஐகோயிட் மேட்சாக நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூ என்னன்றதை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டோம். நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மேட்சோட ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.25 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா நடந்த நம்மளுடைய விமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸோ ஆல்பா ஃபயர் ஈஸ்லா டவுன் வர்சஸ் நம்மளுடைய ஷேனா பஸ்டர் ஜோய் ஸ்டார்க் வர்சஸ் சாம்பியனான பியாங்கா பெல்லர், அது மட்டும் இல்லாமல் ஜெட் கர்கல். ஸோ இவங்களுக்குள்ள நடந்த ட்ரிபிள் த்ரெட் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சோட ரேட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3.75 ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸோ சாமி ஜெயின் வர்சஸ் நம்மளுடைய சேட் கேபிளுக்கான மேட்சுக்கு 3.75 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸோ பேலி வர்சஸ் நம்மளுடைய பைப்பர் நிவனுக்கான மேட்ச். இந்த பேப்பரில் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ 2.75 ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. கிட்டத்தட்ட பார்த்து தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பரில் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மேட்ச்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ரேட்டிங்ஸும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டில் நடந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.25 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ஈவெண்ட் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட் ஸோ நம்மளோட பீப்புள்ஸ் சாம் ராக் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ESPN அந்த சேனலுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் ராக் வந்து நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ நம்ம தேவையான கண்டென்ட்டை மட்டும் பேசி விட்டு போயிடுவோம். ஸோ தேவையான கண்டென்ட் என்னதுங்க? ஸோ ரெசல்மேனியா 41 ஸோ அதுதான் கேட்பீங்க. 40 செஞ்சிட்டீங்க, 41 எப்படி செய்ய போகிறீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய ராக் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆன் த 1 yard லைன் டு கிரியேட் த ரெசல்மேனியா பெஸ்ட் மேட்ச் ஆஃப் ஆல் டைம்ன்ற மாதிரி பார்த்து நான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இடத்துல டீகோட் பண்ணுறாரு. ஸோ எஸ் நெக்ஸ்ட் இயர் ரெசல்மேனியா 41ல் ஸோ ராக் வந்து ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ பாசிபிளி கோடி ரோட்ஸ் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதையும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ தலைவன் ட்ரைபிள் சீஃப் வேறு இருக்கார். ஸோ ஃபுல் ஃபார்மில் இப்போ வரைக்கும் WWE மூவ் ஆக போகுது. ஏன்னா இப்போ வரைக்கும் கோடி ரோட் ஸ்டோரி லைனில் பிளட் லைன் வந்துட்டாங்கல்ல. ஸோ பிளட் லைன் வந்துட்டாலும் ஸோ ட்ரைபிள் சீஃப் எங்கடா அந்த கேள்வியும் வரும். ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னுக்காக எதிர்பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் டேவ் மில்சரும் நோட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஜூலை மந்த் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கலாம்ன்ற மாதிரி. ஸோ பாசிபிளி மணி இந்த பேங்க்லேயே அவருடைய ரிட்டர்ன் இருந்தால் நல்லா இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கினே இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல்